இதோ உங்களுக்காக தவளைக்கறி. ஆனா உண்மையிலே இது என்ன தெரியுமா? தவளைக்கறி. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. ஊர்க்கார மக்கள்லாம் சொல்லுவாங்க, எப்பா எங்க ஊருக்கு வந்தா இதெல்லாம் திண்டு போப்பா, ஸ்பெஷல் டிஷ் சொல்லுவீங்க இல்லையா? பாம்பு தோலை வந்து உரிச்சு அதை வந்து என்னமோ பண்ண வச்சிருக்காங்க. என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. சைனா வந்தீங்கன்னா தவளைக்கறி சாப்பிடாம நீங்க எல்லாம் போக கூடாதுப்பா சொல்லிவிட்டேன். நிறைய பேருக்கு பார்க்கும்போது இது வெட்டிக்கிளி மாதிரி தெரியும். அதோடைய ராட்சத சைஸ் தான் நம்ம வந்து இப்ப பாக்குறோம். இதெல்லாம் எப்படி சாப்பிடுறாங்க அப்படின்னு தமிழ்நாட்டுல பரபரப்பா பேசப்படக்கூடிய ஒரு டிஷ் அப்படின்னா அது ஆமக்கறி தான். உண்மையிலேயே அவிச்சு பிரட்டி எடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் டீசெண்டா இருக்கு. இனி அடுத்து போறப்ப வினோதமான பொருட்கள் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. கட் பண்ணி அதனுடைய ஒவ்வொரு பாகத்தையும் வகை வகையா அடுக்கி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. நம்ம குவான்டிட்டி அதிகமா இருந்தா அட கொஞ்சம் தண்ணியை சேர்த்து விடுமாமா சரியா போயிருங்கிற மாதிரி இங்க வந்து கலந்து வச்சிருக்காங்க. இப்போ தவளைக்கறியை வந்து சமைக்க போறாங்க. அனல் பறக்கக்கூடிய தவளைக்கறியை வந்து நம்ம விருதுநகர் அண்ணனுக்கு நான் வாத்துக்கறி அப்படின்னு ஏமாத்தி கொடுக்க போறேன். கோழிக்கறி மாதிரி இருக்கு. ஏமாத்துறீங்க, வாத்துக்கறி கொடுத்து கோழிக்கறி கொடுத்து ஏமாத்துறீங்க. ஆனா உண்மையிலே இது என்ன தெரியுமா? தவளைக்கறி. வணக்கம் மக்களே, கலாட்டா இன் சைனா சீரீஸ்ல இன்னைக்கு சைனாவுடைய நைட் லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த வீதி ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரீட் குவாங்சு மாநகரத்துல. இங்க பறக்கிறது, உருள்றது, தவழ்றதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லா வகையான உயிரினங்களையும் அவிச்சு வறுத்து வச்சிருக்காங்க. வாங்க பார்க்கலாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து நான் காமிக்க போற ஒரு விஷயம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாரையும் என்னென்னமோ பண்ண போகுது. முக்கியமாக வாந்தி கீந்தி எடுக்காம இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அந்த டிஷ்ஷை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஸோ திறந்துடு சீசே. இது என்னன்னு தெரியுதா மக்களே? இப்போவே உருவத்தை வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதோ உங்களுக்காக தவளைக்கறி. முரட்டு தவளையா இருக்கு. ஸோ தவளையை வந்து தலையை மட்டும் அறுத்துக்கிட்டு பாடி அப்படியே நல்ல வடிவேல் சார் சொல்ற மாதிரி அப்படியே மேலாப்புல உப்பை தூவி அப்படியே லைட்டா மசாலா போட்டு அப்படியே ஒரு வதக்கி சிக்கன் பரட்டு மாதிரி பண்ணி தருவாங்க போல இங்க. ஸோ இங்க பாத்தீங்களா ஷேப்பா வெட்டியிருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. அதாவது சைனா வந்தீங்கன்னா மறக்காம எனக்காவது இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்காக காமிக்கிறேன் இல்லையா, எனக்காக நீங்க வந்து இந்த தவளைக்கறியை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணணும். ஓகே. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனால இது ஏதோ கடல் பாசி. ஓகே சாரி, நான் இன்னொரு இடத்துல உங்களுக்கு வந்து அந்த புழுவை காமிக்கிறேன். அடுத்து வந்து நம்ம பார்க்க போற ஐட்டம் பாம்பு தோல். இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் டிஷ்ஷிங்க. ஸோ வந்து பாம்பு தோலை வந்து உரிச்சு அதை வந்து என்னமோ பண்ண வச்சிருக்காங்க. என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. இந்த ஊர்க்கார மக்கள்லாம் சொல்லுவாங்க, எப்பா எங்க ஊருக்கு வந்தா இதெல்லாம் திண்டு போப்பா அப்படிங்கிற மாதிரி ஸ்பெஷல் டிஷ் சொல்லுவீங்க இல்லையா? மதுரைக்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க, எப்பா இங்க வந்தா மட்டன் தோசை சாப்பிடாம மதுரையை விட்டு போக கூடாது அப்படிங்கிற மாதிரி. சைனா வந்தீங்கன்னா தவளைக்கறி சாப்பிடாம நீங்க எல்லாம் போக கூடாதுப்பா சொல்லிவிட்டேன். இது வந்து கொஞ்சம் டீசெண்டா இருக்கு. இனி அடுத்து போறப்ப வினோதமான பொருட்கள் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். அடுத்த கடையில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரே ஒரு டிஷ்ஷுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். என்ன டிஷ்ஷு அப்படிங்கிறத வந்து நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. ஆக்சுவலி இதுதான் டிஷ்ஷு. தெரியுதா என்னன்னு? ஆக்சுவலி நிறைய பேருக்கு பார்க்கும்போது இது வெட்டிக்கிளி மாதிரி தெரியும். ஆனால் இது வந்து நம்ம ஊரில் வந்து தட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? சவுத் சைட்லலாம் புட்டான்பாங்க, அப்புறம் தும்பி அப்படிம்பாங்க. அதோடைய ராட்சத சைஸு தான் நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். அது அப்படியே அவிச்சிருக்காங்களா பொரிச்சிருக்காங்களானே தெரியல. ஏதோ ஒன்று பண்ணி அப்படியே குறுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் எப்படி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு டிஷ்ஷை காமிக்கிறதுக்காகவே நான் வந்து இங்கே வந்தோம்.
என்ன அப்படின்னா இது மாதிரியெல்லாம் நம்ம வந்து பார்த்ததில்லை இல்லையா, இப்படி எல்லாமா சாப்பிடுவாங்க அப்படிங்கிற ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய உணவுகள்லாம் இங்கே இருக்கு மக்களை. இப்போ இந்த கடையில் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆமை கறி. தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு டிஷ் அப்படின்னா, நான்வெஜ் டிஷ் அப்படின்னா அது ஆமைக்கறி தான். சரி, நமக்கு அரசியல் எதுக்குப்பா, நம்ம வந்து டைரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆமையை வந்து அவிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாஜி படத்தில் விவேக் சார் சொல்லக்கூடிய காமெடியை இங்கே வந்து நான் ஆமைக்கெல்லாம் அவிச்சு வைப்பாங்களா அப்படின்னு சின்ன வயசுலலாம் யோசிச்சது உண்டு. ஆனால் இங்கே உண்மையிலேயே அவிச்சு பிரட்டி எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம கேட்டாக்க அறுத்து அப்படியே உப்பு கண்டம் போட்டு பொரித்து நமக்கு கையில் தந்துடுவாங்க. ஆமைக்கறி சாப்பிட்டுக்கவங்க சொல்லுங்கள் கமெண்ட்டில் எப்படி இருக்கும் ஆமைக்கறி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து போர்க் வந்து இங்கே வந்து ஒரு பிரதானமான உணவாக இருக்குது சீனாவை பொறுத்தவரையும். போர்க்கை வந்து விதவிதமாக ரகரகமாக சமைச்சு வச்சுருக்காங்க. ஒரு சாண்ட்விச் நீங்கள் வந்து சாப்பிட்டா கூட அதை வந்து போர்க்கா இல்லை வெஜ்ஜான்னு தான் கேட்கணும். அந்த மாதிரி தான் இங்கே வந்து போர்க்கு வந்து எல்லா டிஷ்லேயும் வந்து நிரம்ப காணப்படுது. இந்த நான்வெஜ்ஜில் வந்து வகை வகையாக செய்கிறாங்கல்ல, அதில் எல்லாத்துலேயுமே போர்க்கை வந்து ஒரு அடிஷ்னலாக வந்து சேர்க்குறாங்க அப்படிங்கிறது இங்கே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நண்டு தான். அது இங்கே எல்லாருக்குமே கிடைக்கிறது தான். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா நத்தை நம்ம வந்து நம்ம ஊரில் ரொம்ப கம்மியாக தான் வந்து அதை சாப்பிடக்கூடிய பழக்கம் நம்ம ஆளுங்களுக்கு இருக்குது. ஆனால் இங்கே வந்து பரவலாகவே நத்தை சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. நத்தையிலேயே சின்ன சைஸ்லேருந்து பெரிய அளவில் வர இங்கே வந்து அவிச்சு சாப்பிட்றாங்க. என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஃப்ளேவர் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை நான்வெஜ்லேயுமே ஒரு தண்ணி கலக்கிற மாதிரி கலக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு பீஃப் இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு மேலே அந்த வந்து மசாலா தண்ணி மாதிரி இருக்குது, அதை எடுத்து ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. என்ன கொஞ்சம் மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் நம்ம ஆளுங்க எல்லாம் வரணும். திடீர்னு நான் இந்த வீடியோ பார்த்துட்டு நானும் சைனா போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே வீராவேசமாக நுழைஞ்சிடாதீங்க. அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளுக்கு நாம் பொறுப்பேற்க முடியாது. தயவுசெய்து புதுசாக வர்றவங்க ஒரு மாஸ்க் போட்டுட்டு வாங்க. நான் தம் கட்டி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு 5-6 நாளில் இவங்களாம் பழகிட்டேன். அதாவது சைனா வந்து பழகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இந்த வாசம் அதை வந்து நம்ம வந்து எப்போவுமே அசைவ உணவுகளில் இருந்து வர்ற வாசத்தை வந்து நம்ம வந்து சிறுமைப்படுத்தக்கூடாது. அது வந்து வாசம், அந்த வாசனை வந்து எனக்கு பழகிடுச்சு. ஸோ இப்போது என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியதில் வித்தியாசமாக நான் என்ன பார்க்குறேன்னா, இங்கே எல்லா கடையிலையுமே வாத்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உணவாக இருக்குது. வாத்தை வந்து கட் பண்ணி அதனுடைய ஒவ்வொரு பாகத்தையும் வகை வகையாக, அதாவது சூரி சார் சொல்கிற மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து விடுமாமா சரியாக போயிடுங்கிற மாதிரி இங்கே வந்து கலந்து வச்சுருக்காங்க. ஸோ சைனாக்கு வரக்கூடிய அசைவ உணவு விரும்பிகள் கண்டிப்பாக இந்த குவாங்சு மாநகரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா, இது மாதிரி நிறைய ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது. இந்த ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டில் குவாங்சு மாநகரத்தில் நைட்டு ஒரு 12 மணிக்கு ஆரம்பிக்கும், விடிய நடக்கக்கூடிய ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது. அங்கே வந்து இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்குது, அந்த உணவுகள்லாம் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வேறு ஏதாவது ஒரு நாட்டில் இருக்குமா அப்படிங்கிறது வந்து தெரில. மேபி இந்த சீனா தொடர்புடைய நாடுகள் இருக்கு இல்லையா, அங்கே வேண்டி இந்தோனேஷியா, தாய்லாந்து போன்ற நாடுகளில் இதை மாதிரியான உணவுகள் இருக்கக்கூடிய. சீனாவை பொறுத்தவரை நம்ம ஊர்க்காரங்க சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா அதில் ஒன் ஆஃப் த விஷயம் வந்து பார்பிக்யூ. அது நான்வெஜ் பார்பிக்யூ வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். அது வந்து மட்டன், சிக்கன், போர்க்கு, பீஃபு அப்படின்னு எல்லா இதுலேயுமே பார்பிக்யூ வந்து பண்ணுறாங்க. ஏதோ போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக இந்த சாப்பிடும்போது ஊறுகாயை தொட்டுக்கிற மாதிரி லைட்டாக இங்கே கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் வச்சுருக்காங்க. சரி, போகிற போக்கில் இவ்வளோ விஷயத்தை காட்டுறப்ப உங்கள் மன ஆறுதலுக்காக கொஞ்சம் அந்த வெஜிடபிளையும் காட்டுவோமே அப்படின்னு ஒரு பெருந்தன்மையில் இதெல்லாம் காட்டுறோம் பாருங்கள். அதாவது இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸை வந்து அவங்களே வந்து கொஞ்சம் விதவிதமான டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ கத்திரிக்காயை வெட்டி அதில் வந்து ஃபுல்லாக கார்லிக் ஆயில் மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்து அப்படியே ஊற்றி கிரேவி மாதிரி வச்சு தருவாங்க. அதுக்கு பிறகு பார்பிக்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வெஜ் பார்பிக்யூலாம் தெரிஞ்சிருக்கும். இங்கே இருக்கக்கூடிய மஷ்ரூம் பார்பிக்யூ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். பெரிய சைஸ் காளானும் இருக்குது, சின்ன சைஸ் காளானும் இருக்குது. பட் பெரிய சைஸ் காளான் கொஞ்சம் பார்க்கவே கொஞ்சம் பிரமிப்பாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும் இங்கே விளையக்கூடியது. ஒரு 12 மணிக்கு மேலே தான், நைட்டு 12 மணிக்கு மேலே தான் கூட்டமே கூடுது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சைனா டைம் வந்து என்ன அப்படின்னா மணி 2:30க்கு நம்ம வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ விடிய இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த தவளைக்கறியை நம்ம கூட இங்கே
ட்ரிப்புக்கு வந்த ஒரு அண்ணாக்கு கொடுத்து, அதுவும் நம்ம விருதுநகர் அண்ணாக்கு கொடுத்து இன்னைக்கு என்ன ரியாக்ஷன் அப்படிங்கிறத பார்க்க போறோம். வாங்க. ஸோ நமக்காக இப்போ தவளைக்கறியை வந்து சமைக்க போகிறாங்க. சுட 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 தவளைக்கறியை. மக்களே, இப்போ நம்ம சைனால குவாங்ஸுவோடைய ஃபுட் ஸ்ட்ரீட்ல தவளைக்கறி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து உள்ள போய் தவளைக்கறியை வந்து நம்ம குக் பண்றதை எடுக்கலாம் அப்படிங்கிறப்ப அங்க வந்து அலோ இல்லை அப்படின்ட்டாங்க. சரி வெளியே வரட்டும் எப்படிதான் வருதுன்னு பார்ப்போம்னு பார்த்தாக்க நம்ம கொடுத்த தவளைக்கறி வந்து அட்ரஸே இல்லாம ஏதோ சிக்கன் மட்டன் மாதிரி வந்திருக்கு. சுட 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 கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த அனல் பறக்கக்கூடிய தவளைக்கறியை வந்து நம்ம விருதுநகர் அண்ணனுக்கு நான் வாத்துக்கறி அப்படின்னு ஏமாத்தி கொடுக்க போறேன். கொடுத்து அவர் சாப்பிட்ட பிறகு ரியாக்ஷனை வந்து நான் வந்து சொல்லி என்ன ரியாக்ட் பண்ண போறாரு அப்படிங்கறத பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன், எக்ஸைட்மெண்டா இருக்கு எனக்கு. நான் அவரை போய் கூட்டிட்டு வரேன். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ். 5 minutes later. நம்ம அண்ணன் வந்து வர்றாரு, விஷயம் தெரியாம வர்றாரு. அவர்கிட்ட சொல்லிட்டேன். என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க இன்னைக்கு ஸ்பெஷல்? அண்ணன் இப்போ வாத்துக்கறி வந்து உங்களுக்காக அன்னைக்கு நேத்துல இருந்து கேட்டுட்டே இருந்தீங்கல்ல, வாத்துக்கறி வந்து சாப்பிடலாம், வாத்துக்கறி சாப்பிடலான்னு. வாத்துக்கறி சூப்பரா இருக்குமே. ஆமா, வாத்துக்கறி வந்து ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணிருக்கேன் உங்களுக்காக. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி இருக்கு அந்த ஃபிளேவர், எப்படி இருக்கு? முதல்ல ஃபிளேவர் நல்லா இருக்குங்க. ஆனா நீங்க வந்து சைவமா மாறிட்டீங்க, அது சாப்பிட முடியாம போச்சு உங்களுக்கு. ஆமா, அந்த கொடுத்து வைப்பனை இல்லை, எல்லாருக்கும் கொடுத்து வைக்காது இல்ல. இப்போ வந்து முழுங்கிறாதீங்க, டேஸ்ட் பண்ணிட்டு வாயில வச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஓகேவா? ஏன் வேற எதுவும் வச்சிருக்கீங்க? இல்ல சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பயமா இருக்கு. நம்புங்க, நம்பினார் கைவிடப்படார். சாப்பிடலாமா? உங்களை சாப்பிடலாம் சாப்பிடலாம் சாப்பிடலாம். எல்லாரும் சாப்பிடுறாங்க. ஆமா, எல்லாரும் சாப்பிடுறாங்க. நம்ம சாப்பிட்டாலும் சாக மாட்டோம் தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் உங்களுக்கு சொல்றீங்க சாப்பிடுறோம். ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? கோழிக்கறி மாதிரி இருக்கு. என்ன ஏமாத்துறீங்க? வாத்துக்கறி கொடுத்து கோழிக்கறி கொடுத்து ஏமாத்துறீங்க. கோழிக்கறியா? ஏங்க நீங்க என்னங்க புது டிஸ்ட் கொடுக்குறீங்க? நான் ஒரு டிஸ்ட் கொடுக்கலாம்னு நினைச்சா நீங்க இன்னொரு டிஸ்ட் கொடுக்குறீங்க. அப்படிதாங்க இருக்கு. என்ன ஏமாத்தி வாத்துக்கறி ஏமாத்தி வச்சு பொய் சொல்லிட்டு இருக்கீங்க போல. ஆக இத வந்து வாத்துக்கறி இல்ல கோழிக்கறின்னு நீங்க என்கிட்ட தர்க்கம் பண்றீங்க. ஆமா. ஆனா உண்மையிலே இது என்ன தெரியுமா? என்னன்னு சொல்லுங்க. தவளைக்கறி. ஏங்க இது முதல்ல சொல்ல வேண்டியதானங்க. என்னென்னமோ நினைச்சிட்டு உட்காந்துருந்தா நீ தவளைக்கறி அடுத்து பாம்பு கறியை குழந்தை சாப்பிட வச்சுருக்கீங்க போல. போற பக்கம் பார்த்தா எல்லாத்தையும் கொண்டு வந்துருக்கீங்க போல. அடுத்து ஒரு ஆர்டரை போட்டுருவோம். ஐயோ அம்மாடி ஆனாரு விடுங்க சாமி. மக்களே, அண்ணன் வந்து கொஞ்சம் தடுமாறிட்டாப்ல. தவளைக்கறி சாப்பிட்டதுல எப்படி இருக்கு? நான் கோழிக்கறி நினைச்சு சாப்பிட்டேன், தவளைக்கறியை கடைசியா மாட்டி விட்டீங்க. நல்ல பிளேவரா இருக்குன்னு வேற சொன்னீங்களே. நல்லா இருக்குங்க. ஆனா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கொஞ்சம் சொல்லிருக்கலாம் ஓப்பனா. முதல்ல சொல்லிருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் ப்ரிப்பேரா இருந்திருந்தேன். சரி, ப்ரிப்பேர் ஆனா சாப்பிடுவீங்களா? இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாக்குறது இது எல்லாருக்கும் வாய்க்காது இல்ல. கண்டிப்பா கண்ணை மூடிக்கிட்டு குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு எதுக்கு வேண்டிக்கிறது? சாவ போறான்னு தெரியும், சாவ மாட்டோம் தெரிஞ்சு போச்சு. என்ன கொன்னா பாவம் தின்னா தீரோன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. ஆமா, அந்த பழமொழியில பாட்டு சாப்பிட்டு போக வேண்டியது. நிஜமாக கோழிக்கறி மாதிரி தாங்க இருக்கு. ஆனா இதுவும் நல்லா தான் இருக்குல்ல. நல்லா தான் இருக்கு. ஆமெல்லாம் நேற்று கொண்டு வந்து ஒரு பிளேட்ல வச்சிருந்தாங்க. அப்படியே முழு ஆமையை அப்படியே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி அழகா வச்சிருந்தாங்க. அவங்க அப்படியே ஓட பிச்சு அப்படி எடுத்து சாப்பிட்டாங்க. அவங்க கல்ச்சர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு மாதிரி ஆக்கி விட்டீங்க. தவளைக்கறின்னு சொல்லாம ஏமாத்திட்டாங்க. சாப்பிட்டேன், ஆனால் பரவாயில்ல, நல்லா டேஸ்டாக தான் இருக்கு. ஸோ யாராலும் சைனா வந்தீங்கன்னா இது தவளைக்கறியை கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. யாருக்கும் ஒன்றும் ஆகாது. அதுக்கு 100% கேரண்டி நான் கொடுக்குறேன். ஏன்னா நான் சாப்பிட்டோம், எனக்கு ஒன்றும் ஆகலை இது வரைக்கும். என்னடா நைட் ஃபுட் ஸ்ட்ரீட்டை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் டேங்க் பக்கத்தில் என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது வந்து ஃபிஷ் டேங்கோ இல்லை இங்கே என்னமோ வந்து பெட் ஷாப்புக்கோ நான் வரலைங்க. இதுவும் ஃபுட் ஸ்ட்ரீட்டு தான். ஆக்சுவலி என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக இங்கே வந்து அப்படியே இருக்கும், எல்லாம் மிதந்துக்கிட்டு இருக்கும். நமக்கு என்ன தேவையோ நம்ம சொன்னோன்னா அப்படியே பிடிச்சி அப்படியே அவிச்சு கையில் தந்துடுவாங்க. ஆக்டோபஸ் வந்து அங்கங்கே நம்ம பார்க்குறோம், ஆனால் இங்கே இல்லை. ஆக்சுவலாக நான் இன்னொரு இடத்துல பார்த்தேன், ஆக்டோபஸ் வந்து பார்த்தேன். ஆயிஸ்டர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சிப்பி, அதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய அந்த சதை இருக்கு இல்லையா,
அது வந்து கடல் தண்ணியுடைய தரம் நல்லா இருக்கு அப்படிங்கிறப்ப அது நிறைய கிடைக்கும் ஆக்சுவலாக. ஆனால் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே அதுக்குன்னு ஒரு சின்ன சீசன் தான் இருக்குது. அந்த சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். அது அப்படியே பொரிச்சு சாப்பிட்டா அவ்வளோ அழகாக இருக்கும். அது வந்து இங்கே மெகா சைஸில் இருக்குது. நமக்கெல்லாம் இவ்வளவு தான் கிடைக்கும். சிப்பி அதுக்குள்ளே இருக்கிறது இவ்வளோண்டு தான் கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து இத்தா தண்டுக்கு இருக்குது. அதெல்லாம் வந்து அவிச்சு பொரிச்சு எல்லாம் இங்கே வந்து சாப்பிட்றாங்க. அப்புறம் வந்து ப்ரான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனோண்டெல்லாம் இல்லைங்க, எல்லாம் இந்த சைஸுக்கு இருக்குது. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்குது. அதுக்கு பிறகு பிரதானமாக இங்கே பார்த்தீங்களா ஆமை வந்து இங்கே வந்து ஒரு கேஷுவலான ஃபுட்டு. அது வந்து நம்ம வந்து ரொம்ப மிகப்படுத்தி சொல்கிற அளவுக்கு நமக்கு வந்து இங்கே வந்த பிறகு பழகிடுவோம். அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் ஆமைக்கறி கிடைக்குது. மறுபடியும் ஆமைக்கறின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ரைட், இப்போ வந்து கலர் ஃபிஷ்ஷு, ஸோ ப்ரான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கு இல்லையா, நமக்கு எவ்வளவு சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற குவான்டிட்டியை சொல்லிட்டோம்னா அவங்க அப்படியே கேட்ச் பண்ணி லைவாக வந்து சமைச்சு தந்துடுவாங்க. பட் ஃபுட் ஸ்ட்ரீட்டாக இருக்கே, இங்கே வந்து சுத்தம் இல்லாமல் இருக்குமோ அப்படின்னு சைனாவை பற்றியான நிறைய கற்பிதங்கள் இப்போ இருக்குது. அவங்க பாம்பை வந்து அப்படியே கடித்து சாப்பிடுவாங்க, சுத்தமே இருக்காது, இங்கேருந்து அப்படியே நோயெல்லாம் அப்படியே பரவும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் உண்மையிலே சைனா வந்து பார்த்துக்கிட்டு சொல்கிறோம். சத்தியமாக அப்படி கிடையாது. அது எல்லாமே சைனா மேலே நம்ம வச்சுருக்கக்கூடிய கற்பிதம் தான். ஒரு சின்ன இப்போ ஒரு இதை எடுத்து நான் இப்படி காமிச்சா கூட, ஒரு உயிரினத்தை எடுத்து காமிச்சா கூட அதுக்கு பிறகு அவங்க அதை அதில் போட மாட்டாங்க, எடுத்து வெளியே போட்டுருவாங்க. ஏன்னா என் கை பட்டுடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஹைஜீன் பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு இங்கே வந்து சுத்தம் வந்து பார்க்குறாங்க. அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் இப்படி இருந்தாலும் இடம் சுத்தமாக இருக்குது, அவங்க சமைக்கக்கூடிய விதம் சுத்தமாக இருக்குது, சர்வ் பண்ணக்கூடிய விதம் அதை விட சுத்தமாக இருக்குது. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக இங்கே நோட் பண்ணோம். இந்த மாதிரியான உணவுகள் சாப்பிட்றாங்களே தவிர்த்து அதை தரமாக சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். நம்ம என்ன மாதிரியான உணவு சாப்பிட்றோங்கிறது மேட்டர் இல்லை, அதை எப்படி சாப்பிட்றோங்கிறது தான் சாப்பிட்றதுல இருக்கக்கூடிய விஷயமே. அதை இவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்தில் உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமாக மாற்றிக்கோங்க. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer.